யாரை பார்த்தாலும் ரொம்ப கிரேசியா பேசுற விஷயம் ஐபிஓ தான். ரிசர்வ் அண்ட் சரி இப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நினைக்கிறேன் நான். Out of 79 IPOs, 40 IPOs are in loss. எல்லாருமே மார்க்கெட் புதுசு. 100 பேர்ல 85 பேர் மார்க்கெட் புதுசு. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு உங்க கூட என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது எல்லாரும் ரொம்ப கிரேசியா இருக்க ஒரு ஃபினான்ஸ் விஷயத்தை தான் நீங்கள் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா ஐபிஓ. இதை கேட்டோடனே உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட், நானும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா ஐபிஓஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஐபிஓனா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார் தெளிவா. ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஐபிஓங்கிற சப்ஜெக்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 2 விதமான மார்க்கெட் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட். இப்போ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. அதாவது ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் வந்து ஸ்டாக்ஸை வாங்குறது விற்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரைமரி மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிரைமரி மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஸோ இப்போ ஐபிஓனா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட்லி ஹெல்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று நடத்துகிறாரு. ஓகே, அது வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு இன்னும் டிமாண்ட்ஸ், அதாவது அந்த டிஷர்ட்ஸ்க்கு டிமாண்ட்ஸ் அதிகமாக வரும்போது அவர் வந்து அந்த கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு கேபிட்டல், அதாவது ஃபண்டிங் அவருக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணணும், மெஷினரிஸ் வாங்கணும், 4 இடத்துல 4 ஆஃபீஸ் போடணும் அப்படின்னா அவருக்கு ஃபண்டிங் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பேங்க்குக்கு போயிட்டு லோனாக வாங்கலாம். அந்த லோனாக வாங்கினா அவர் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 2வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட ஷேர்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணலாம். அதை இஷ்யூ பண்ணுறதுனால அவருக்கு அந்த பப்ளிக் மூலமாக ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ பப்ளிக் கையில் ஷேர்ஸ் போகும், அவர் கைக்கு ஃபண்டிங் வந்துடும். ஸோ இதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் விற்றதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்களும் நானும் அந்த ஷேர்ஸை வாங்கும்போது எனக்கும் உங்களுக்கும் உண்டான டிரான்சாக்ஷன் தான் செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கும். ஜென்ரலி நிறைய பேருக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பணம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போகுதுன்னு நினைக்கிறாங்க செகண்டரி மார்க்கெட்டில். ஆனால் அப்படி கிடையாது, அது பிரைமரி மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வரும்போது தான் அந்த கம்பெனிக்கு அந்த பணம் டைரெக்டாக போகும். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் மட்டும்தான் நடக்குமோ தவிர அந்த கம்பெனிக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே சார். சார், இப்போ அடுத்து நம்ம மக்களுக்கு நார்மலாக இருக்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்க அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும், டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐபிஓவில் அட்வான்டேஜஸ் என்ன சார், டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார்? ஸோ ஐபிஓஸ் இப்போ நம்ம பேசின மாதிரி ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஐபிஓஸில் வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைஸ் பேண்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பேண்டில் என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு ப்ரைஸ் அரைவ் ஆகும். அந்த ப்ரைஸுக்கு தான் அந்த ஐபிஓ வந்து இனிஷியல் டைமில் லிஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது ஜென்ரலி எல்லாரோட பெர்செப்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை ப்ராப்பராக என்னால் அனலைஸ் பண்ணி நான் அதோட ஐபிஓலேயே அதோட ஸ்டாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நிறையா பேர் வந்து இந்த ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஐபிஓவில். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கரெக்டான கம்பெனியை ஒரு ரீட்டைல் இண்டிவிஜுவல் லைக் யூ அண்ட் மீ நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அதோட ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் என்ன, அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு காமன் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸை படிக்கணும், ஆனுவல் ரிப்போர்ட்ஸை படிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். அது வந்து நம்மளை நிறைய பேர்னால பண்ண முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போட்டால் சீக்கிரம் பணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓக்கு போயிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் ஐபிஓவில் பணம் விடுறாங்க. அதுதான் ரியாலிட்டியாக இருந்துட்டு. ஓகே சார், இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். இப்போது யாரை பார்த்தாலும் ரொம்ப கிரேசியாக பேசுகிற விஷயம் ஐபிஓ தான். நீங்கள் சொல்கிற அந்த ஃபஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குல்ல,
அதைத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ரிசர்வ் அண்ட் செடி இப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறப்போ நீங்கள் ஒரு டேட்டா என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு உண்மையுமே அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. என்ன இத்தனை பேர் இப்போ தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட்டாவும் எதனால அந்த கிரேஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ ஜென்ரலி ஒரு புல் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ் நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் வர்றது புல் மார்க்கெட்டில் தான் அதிகமாக வரும். என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் லைக் யூ அண்ட் மீ பணம் போடுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஏன்னா எங்கே பணம் போட்டால் நம்மளால சீக்கிரம் பணம் எடுக்க முடியும், ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் நம்ம ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால் நிறைய கம்பெனிஸ் இந்த புல் மார்க்கெட் அப்போ இந்த ஐபிஓஸ்க்கு வருவாங்க. ஸோ இப்போ 2020 கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா 13 ஐபிஓஸ் தான் வந்திருக்கு. ஓகே. 2020ல 12 ஐபிஓஸ் தான் வந்திருக்கு. ஆனால் 2021ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் அதிகமாச்சு, 29 ஐபிஓஸ். ஓகே. 2022ல மட்டும் 50 ஐபிஓஸ் வந்திருக்கு. 2023ல 39 ஐபிஓஸ் அண்ட் 2024ல இன்னைக்கு வரைக்கும் 55 ஐபிஓஸ் வந்திருக்கு. ஸோ 2021 ஜனவரியிலிருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 144 ஐபிஓஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அதாவது 2020 கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல் ஃபேஸில் இருந்தது. அந்த டைமில் நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் அதிகமாகிருக்கு. ஆப்வியஸ்லி அந்த ஐபிஓஸில் வந்தவங்க எல்லாருமே தேவோட மேட் அந்த கம்பெனிஸ் எல்லாருமே நிறைய கேபிட்டலில் உள்ளே எடுத்திருப்பாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. இந்த டேட்டா வந்து செபியோட வெப்சைட்லேயே இருக்குது. அவங்க ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர்லேயே இருக்குது. இது ஒரு முக்கியமான டேட்டா. ரெண்டாவது டேட்டா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 85 பேர் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆன டிமேட் அக்கௌண்ட்ஸ். எல்லாருமே மார்க்கெட்டுக்கு புதுசு. 100 பேரில் 85 பேர் மார்க்கெட்டுக்கு புதுசு. அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னோட ஒப்பீனியனில் அவங்க தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 85 பேருமே வந்து நம்ம சீக்கிரம் கொஞ்சம் பணம் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே 100 டிமேட் அக்கௌண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் ஐபிஓ வாங்குறாங்க அப்படின்னா அதில் 50 பேரோட டிமேட் அக்கௌண்ட் 2021லேருந்து 23க்குள்ளே ஓப்பன் ஆன அக்கௌண்ட்ஸ். அதாவது இந்த 2 வருஷத்தில் ரீசெண்ட் இயர்ஸில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான அனாலிசிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2021லேருந்து 2023 வரைக்கும் 144 ஐபிஓஸை செபி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாரு, ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒருத்தர் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள ஐபிஓ லான்ச் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள 42% ஆஃப் தி மணியை வெளில எடுத்துடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லைக் யூ அண்ட் மீ. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றோம் ஐபிஓல, நம்ம 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல 43 ரூபாய் அலோகேட்டட் ஷேர்ஸ்ல 43% ஆஃப் தி அலோகேட்டட் ஷேர்ஸை நம்ம 1 வீக்குள்ள வெளில எடுத்துடுறோம். This is what is happening. Okay. So இது எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் நம்மளால பணம் பண்ண முடியணும் அப்படிங்கிற ரீசன்னால ஐபிஓக்குள்ளே போகிறது இது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இதில் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 79 ஐபிஓஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த 79 ஐபிஓஸ்லையும் கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 79 ஐபிஓஸ் 40 ஐபிஓஸ் ஆர் இன் லாஸ்ட் 1 இயரில் இந்த 40 ஐபிஓஸ் வந்து லாஸ் மேக்கிங். ரிமைனிங் இருக்கிற 39 ஐபிஓஸை கம்பேர் பண்ணும்போது இது எது கூட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் மேனேஜ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கூட கம்பேர் பண்ணோம். ஓகே. ஒரு வெல் மேனேஜ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் 1 இயரில் 40% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டு கூட அந்த ரிமைனிங் இருக்கிற 39 ஐபிஓஸையும் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 16 ஐபிஓஸ் தான் இந்த 40%-ஐ விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிஓவில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வெல் மேனேஜ்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட நீங்கள் செலக்ட் பண்ணுற ஐபிஓஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குமா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் கேட்டுட்டு இஃப் யூ ஆர் ரியலி கான்ஃபிடென்ட், உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி நிறைய தெரியுது, நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஐபிஓஸ். ஓகே சார். சார் கடைசியாக கொஸ்டின்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்க ஐபிஓஸ்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, ஐபிஓக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், இப்போ நான் வரேன் உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டாக வரேன் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்தோடனே நீங்கள் எனக்கு ஒரு என்ன அனலைஸ் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் காசு கொடுத்துட்றேன் சார், நீங்கள் ஐபிஓவில் மட்டும் போட்டு எனக்கு காசு எடுத்து கொடுத்துங்கன்னு சொன்னால் அது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குமா? ஏன்னா வந்துட்டு பல பேர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறப்ப என்ன நினைப்பாங்க, தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டில் காசு நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோனா போட்டுக்கலாம், ஆனால் வெயிட் பண்ணணும்ல, அதுக்கேற்ற மாதிரி பீரியட் ஆஃப் டைம் இருக்குது எனக்கு. ஆனால் ஐபிஓவில் எனக்கு 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதத்துல எனக்கு காசு கிடச்சிது, ஸோ அது நல்ல கெயின் தானே எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? அந்த மாதிரி வர்றவங்கக்கிட்ட
நான் என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா உட்கார வச்சு புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா குவிக் மணி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. மேபி 1 or 2 எக்ஸ்பீரியன்சஸில் குவிக் மணி பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு அது பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு அலைண்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஐபிஓவில் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஐபிஓவில் ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கலாம். அதில் தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் எடில்விஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஐபிஓ ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டுமே கூட அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. அதாவது ரீசென்ட்லி லான்ச் ஐபிஓஸ் மட்டும் அந்த எடில்விஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்காக நான் இது சொல்கிறேன். அவுட் ஆஃப் 100 rupees தட் யூ ஆர் இன்வெஸ்டிங், ஒரு 80 rupees ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 20 rupees நீங்கள் இந்த மாதிரி ஐபிஓ ஃப்ரெண்ட்லி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.